ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீனாரா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பார்த்திங்கன்னா இந்த ஜிசி பிளான்ட் வந்து நம்ம இண்டோரில் வச்சு வளர்த்தும் போது அதுக்கான பர்ஃபெக்டான அந்த மண் கலவை வந்து நம்ம எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரிப்பீட்டடாக நிறையா பேர் வந்து இதை வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து இதோட ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு சிலர் வந்து இதோட ரேட்டும் வந்து எவ்வளோ அப்படிங்கிறதும் எங்கே வாங்கினீங்க அப்படிங்கிறதும் ரிப்பீட்டடாக கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நான் இந்த பிளான்ட்டை வந்து உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன். நான் புதுசாக வாங்கியிருந்தேன் அப்படின்னு உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன். ஸோ நான் வந்து க்ரீன் கலரும் வாங்கியிருந்தேன், இந்த பிளாக் கலர் ஜிசி பிளான்ட்டும் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸா. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் புது லீவ்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது லைட் க்ரீன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? ஸோ இதுதான் வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய அந்த லீவ்ஸு. நல்லா வேகமாகவே வளர்ந்து வந்துருச்சு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலர் ஷேடில் தான் வரும். அது நாள் ஆக ஆக இது வந்து அந்த பிளாக் கலராக அந்த லீவ்ஸ் வந்து மாறிடும் ஃப்ரெண்ட்ஸா. இந்த பிளான்ட்டை நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கு நியர்பை இருக்கக்கூடிய ஒரு நர்சரி ஷாப்பில் தான் வாங்கினேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 300 ரூபா. ஸோ நான் வாங்கும்போது அவங்க கொடுத்த ரேட் வந்து 300 ரூபாய்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த ஜிசி பிளான்ட்டை பிளாக் கலர் இல்லை க்ரீன் கலர் நீங்கள் வாங்கணும் அப்படி விருப்பப்படுறீங்கன்னா அந்த நர்சரி ஷாப்போட அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்ம இன்டோர் பிளான்ட்டாக ஏதாவது நம்ம சாயில் மிக்சரில் வந்து வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எப்படி மண் கலவை ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த மண் கலவை பார்த்திங்கன்னா இதோட பிளான்ட்டோட வளர்ச்சியும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ 1 மந்த்லேயே இந்த லீவ்ஸ் எல்லாமே நல்லா வளர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆக்சுவலாக நான் நர்சரிலேருந்து வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாட்டில் தான் வந்து போட்டு கொடுத்தாங்க. ஸோ அதுலேருந்து நான் ரீபாட் பண்ணி நான் கொஞ்சம் பெரிய பாட்டில் வந்து நான் வச்சுருக்கேன். நம்ம இண்டோரில் வைக்கிறதுக்கு இந்த 2 பிளான்ட்டுமே ரொம்ப ஆப்டாக இருக்கும். அதாவது இந்த க்ரீன் கலர் ஜிசியும் சரி, இந்த பிளாக் கலர் ஜிசி பிளான்ட்டுமே வந்து ஏன்னா அதிக சன்லைட் வந்து இதுக்கு தேவை கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் சன்லைட்டே இல்லாமல் கூட நல்லா ஹெல்த்தியாக வளரக்கூடிய ஒரு செடினா இது இந்த ஜிசி பிளான்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் நான் என்னென்ன மண் கலவை போட்டு தயார் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. நார்மலாக நம்ம வீட்டு பக்கம் கிடைக்கக்கூடிய நார்மல் கார்டன் சாயில் அது மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து நம்ம ஒரு பங்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது கூடவே நம்ம மற்ற பொருட்களையும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த செடியை வைக்கணும். இது மட்டும் இல்லை, நம்ம கார்டனில் பாட்டில் எந்த செடியை வச்சாலும் இந்த மாதிரி மண்களை நம்ம ரெடி பண்ணி வைக்கும்போது செடி வந்து நல்லா வளரும். ஏன்னா நம்ம வெறும் மண் மட்டுமே போட்டு வச்சா அது சீக்கிரமாக இறுகி போயிடும். அதனால் வேர் வந்து நல்லா வளர்ந்து வராது. செடியும் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அதே ஸ்டேஜ்லேயே இருக்கும். எந்த ஒரு க்ரோத்தும் நம்ம அதில் பார்க்கவே முடியாது. கட்டாயம் வந்து நம்ம அதில் சேர்த்த வேண்டிய மற்ற பொருட்கள் பார்த்திங்கன்னா இந்த கோகோ பீட் ஒருவேளை நீங்களே வீட்டில் ரெடி பண்ணுறீங்க, அதாவது கடையில் வாங்காமல் சப்போஸ் ஒருவேளை நீங்களே ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ரெடி பண்ண அந்த புது கோகோ பீட்டை வந்து அப்படியே போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த உப்புத்தன்மை வந்து இருக்கும். புதுசாக இருக்கக்கூடிய கோகோ பீட்டை போட்டு நீங்கள் ஒருவேளை இந்த மிக்சர்லாம் கலந்து செடியை வச்சிங்க அப்படின்னா செடி வந்து சீக்கிரம் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இருக்கக்கூடிய உப்புத்தன்மை எல்லாமே அந்த செடியோட வேரை வந்து பாதிக்கும். அதனால் ஒருவேளை நீங்கள் புதுசாக ரெடி பண்ணியிருக்கிறத நல்லா தண்ணியில் ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மண் கலவையெல்லாம் போட்டு இது கூடவே வந்து இந்த மண்புழு உரம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம செடி வச்சோம்னா நல்லா வளரும். இல்லை நீங்கள் கடைகளில் வாங்குறீங்க, ஆல்ரெடி அவங்க வந்து அது தயார் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஆன்லைன்லலாம் நீங்கள் வந்து இந்த கோகோ பீட்டை வந்து வாங்குறீங்க அப்படின்னா அதெல்லாமே நம்ம டேரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான பார்லாம் வாங்கும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கார்டன் சாயில் வந்து ஒரு பங்கு எடுத்துருக்கீங்கன்னா இதில் மற்ற 2 பொருட்களுமே வந்து பாதி அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். கோகோ பீட்டும் அது கூடவே வந்து மண்புழு உரமும் இது எல்லாமே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பாட்டில் போட்டு வச்சாலே போதும். கூடவே வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் வந்து வேப்பம் புண்ணாக்கும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா என்னதான் நம்ம இண்டோரில் வைக்கிறதுனால சில டைமில் இதில் வந்து பூச்சி வந்து உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கட்டாயம் அந்த வேப்பம் புண்ணாக்கும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது. அது சில டைமில் வேரில் வந்து பட்டுருச்சுன்னா சுடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இறந்துடும் செடி. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டில் போட்டு வச்சிடலாம். ஸோ இப்போ நான் இங்கே வச்சுருக்கக்கூடிய இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா இந்த பொருட்கள் மட்டும்தான் நான் மிக்ஸ் பண்ணி இந்த செடியை வந்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் க்ரோத்தும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்.
அதே மாதிரி இன்டோர் பிளான்ட்டாக வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செடிக்கு தண்ணி ஊற்றுறது அதோட ஈரப்பதம் காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஊற்றுங்க. சொல்லப்போனால் வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே நம்ம தண்ணி ஊற்றினாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். சில டைமில் பார்த்திங்கன்னா மேலே மட்டும் வந்து மண் வந்து ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் கீழே பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வெறும் மேலே காஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நீங்கள் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அதுவும் வந்து வேர் வந்து சீக்கிரமாக அழுகி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப உள்ளுக்குள்ளே வந்து தேங்கி இருக்கிற அளவுக்கு வந்து ஊற்றாதீங்க. கரெக்டாக அந்த சாயிலோட அந்த ஈரப்பதம் தங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். சீக்கிரமாக அது வந்து ட்ரை ஆகி வெளியே வந்துடும். ஒருவேளை எக்ஸஸாக வாட்டர் ஊற்றுனீங்கனாலும் அது கீழே வர மாதிரி ஹோல்ஸ் வந்து நல்லா பெருசாக போட்டு வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து மண்களை ரெடி பண்ணி நம்ம இந்த செடியை வாங்கி இன்டோராக வச்சாலும் நல்லா ஹெல்த்தியாகவே வளரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை உங்களுக்கும் நிறையா இன்டோர் பிளான்ட்ஸ் வளர்த்தணும் அப்படின்னு விருப்பம் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் இந்த ஜிசி பிளான்ட்லாம் ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப சுலபமாக வீட்டுக்குள்ளே வளர்ந்து வரக்கூடிய ஒரு பிளான்ட்டு. நான் சொன்ன மாதிரியான மண்கலையில் ரெடி பண்ணி நீங்கள் பாட்டில் போட்டு நம்ம லிவிங் ரூமாக இருந்தாலும் சரி, பெட்ரூம் எங்கேனாலுமே இந்த ஜிசி பிளான்ட்டை பொறுத்தவரை வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு சில பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா இன்டோரில் வச்சாலுமே அதுக்கு அட்லீஸ்ட் மீடியம் லைட் வந்து தேவைப்படும். பட் இதை பொறுத்தவரையும் உங்களுக்கு சன்லைட்டே தேவையில்லை. ஒரு நார்மல் அந்த ரூம் டெம்பரேச்சர்லேயே இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வளர்ந்து வருது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும், அந்த லீவ்ஸும் வந்து நல்லா வளர்ந்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.